பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 6 மாதங்களை ஜெயமாய் ஓடி முடித்து கர்த்தர் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், போராட்டங்கள், சத்துருவுடைய மேற்கொள்ளுதல்கள் நம் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனாலும் விழுந்து போகாமல், நொறுங்கி போகாமல், அழிந்து போகாமல் நம்மை பாதுகாத்த தேவாதி தேவனை உங்கள் உள்ளத்திலிருந்து நன்றியோடு துதியுங்கள். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் என்று. நீங்களும் விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் கூட ஒரு வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளும் எனக்கு தானே. ஆனாலும் சில வார்த்தைகள் நம்மோடு கூட மிக ஆழமாய் பேசி நம்மை பலப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, நம்முடைய விசுவாச பாதையிலே தொடர்ந்து ஓடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அப்படித்தான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. பயப்படாத என் மகளே, பயப்படாத என் மகனே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, தலை கவிழ்ந்து விடுவேனோ, எந்த மனிதனுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ, அந்த மனிதனுக்கு முன்பாக அல்லது அந்த மனுஷிக்கு முன்பாக அல்லது அந்த அதிகாரிக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு நின்று விடுவேனோ என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்பட காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறதில்லை. தைரியமாயிரு. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் சில ஆலோசனைகள் நமக்கு கொடுத்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்பொழுது நாம் வெட்கப்படுவதில்லை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். 22 சங்கீதம் 5 வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா? உங்கள் நம்பிக்கை முழுவதும் அவர் மேலே இருக்குதா? இயேசு மாத்திரம்தான் என் வாழ்க்கையில எனக்கு என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவரை நம்பி நிற்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் நல்லவர். 2வது காரியம், சங்கீதம் 25:3 வாசிக்கிறோம். ஏசாயா 49:23 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் தெய்வ பிள்ளையே, இந்த வேகமான உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக நம்மால் காத்திருக்க முடியும். காத்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பதை அநேகர் விரும்புவதில்லை, அதற்கென்று நேரம் ஒதுக்குவதில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்காய் காத்திருக்கிறீங்களா? தாவீது சொல்ல, அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு நேரம், எவ்வளவு மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். 3வது காரியம், 31 சங்கீதம் 17 வசனம். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் தெய்வ பிள்ளை, ஆபத்து நேரத்தில் உதவிக்காய் மனிதர்களை கூப்பிடுகிறோம், உறவுகளை கூப்பிடுகிறோம், நண்பர்களை கூப்பிடுகிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனும் வெட்கப்பட்டு ஒருபோதும் போக மாட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் மறுபுத்திரவு அருளி செய்து அவனோடு குறைந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான தேவன்! ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒத்தாசை அனுப்புகிற பருவத்துக்கு நேராக இருக்கட்டும். அவர் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நான் வெட்கப்பட்டு போகாதபடி, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அடுத்த காரியம், 34 சங்கீதம் 5 வசனம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு
கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? மனிதர்களையா? நீங்கள் நம்பி இருக்கிற உறவுகளையா? ஒரு நாள் இவைகளெல்லாம் பொய்யாய் மாறிவிடும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? பிரச்சனைகளை நோக்கி கொண்டிருக்கிறதா? போராட்டங்களை நோக்கி கொண்டிருக்கிறதா? எல்லாவற்றையும் ஓரம் கட்டிவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி உங்கள் வெட்கத்திலிருந்து உங்கள் விடுதலையாக்கி, உங்கள் லட்சியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை தலை நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். 119 சங்கீதம் 6ஆம் வசனத்திலே அவருடைய கற்பனைகளை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வசனங்களை நோக்கி பார்க்கும்போது, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்கும்போது, பரிசுத்த வேதாகமத்தை நம் கண்கள் நோக்கி பார்க்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, இந்த மாதத்திலே கர்த்தரை நோக்கி பார், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வசனங்களை நோக்கி பார், ஆண்டவருக்கு காத்திரு. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில், என் ஊழியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவனோ, என் பிள்ளைகளிடத்தில் வெட்கப்பட்டு போயிடுவனோ, என் வேலை ஸ்தலத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, என் வியாபாரத்தில் நான் வெட்கப்பட்டு நின்று விடுவனோ, நீ கலங்குறீங்களா? கலங்காதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதீங்க. நீங்கள் லட்சியம் அடைவதில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் வெட்கத்தை அவர் ஆனந்த கழிப்பார், சந்தோஷமாய் மாற்றுவார். தலை குனிய வேண்டிய இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். எந்த நிலைமையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் என் தேவனுக்கு முன்பாய் ஜெயமுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.